வணக்கம். போன கிழமை நான் அந்த வெல்ஃபேர் ரிவர் கார்டன் வரையும் வந்தேன். இன்றைக்கு இதிலிருந்து அம்பகேட் வரையும் போகிற பிளானில் போய்கிட்டுருக்குறேன். கொஞ்சம் தூரம் இடையில் எங்கேயாவது முடிக்கலும்னா முடிக்க பார்ப்பேன். இல்லாட்டி இப்போ எல்லாம் கூட நம்மளோட எனர்ஜியை பொறுத்து தான். நல்லா எனர்ஜியாக இருந்தேன்னு சொன்னால் ராக்கெட் மாதிரியும் போகிறது, இல்லாட்டி இடையில் முடிச்சுட்டு அந்த இடத்தையும் கவர் பண்ணுறது. இந்த முயற்சியோடு போய்கிட்டுருக்குறோம். மெயின் ரோடு இல்லாமல் இப்படி ஆஃப் ரோட்டுக்குள்ளால் போகிறது சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பயணம் தொடக்கத்திலேயே ஒரு மகிழ்ச்சியை தந்துடும். ஏன்னா மெயின் ரோடு பழக்கப்பட்ட பாதைகள் மாதிரி இருக்குமென்னு அது பெருசாக இன்ட்ரெஸ்டாக இருக்காது. இப்படியான ரோட்டுக்குள்ளால் போய்க்க சந்தோஷமாக இருக்கும். நல்லா இருக்கும் இடங்கள் பார்க்க. அப்போ இவ்வளோ தூரம் போய் முடிக்கிறேன். நன்றி. நீண்ட பயணத்தை எடுத்து நடக்கிற ஆட்களுக்கு அந்த பாதைக்கான சைன்களை கண்டுபிடிக்கிறது சரியான கடினம் தான். அப்படி கண்டுபிடிச்சா அது ஒரு அண்டையான ஒரு லொட்ரி என்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு லொட்ரி கிடைச்ச மாதிரி தான் ஒரு சந்தோஷம், ஒரு அதிர்ஷ்டம் எங்கள்ட கையில் காலை தட்டியிருக்கேன். என்ன ரீசன்னு சொன்னால், அந்த சைன்கள் சில இடத்துல பிச்சு விட்டுருவாங்க. இந்த சின்ன படிகள் போய் பிச்சு எறிஞ்சு விட்டுருவாங்க. அது சின்ன பார்த்தீங்கன்னா அந்த சைனில் அந்த அம்புக்குறியோட அரோட அந்த ஒரு மஞ்சள் சின்ன துண்டு மட்டும்தான் இருக்கும், மிச்சம் இருக்காது. ஆனால் இன்றைக்கு வந்ததுல 2 இடத்துல அதை கண்டுட்டேன். ஏன்னா சில இடங்களில் அந்த சைனை நான் மிஸ் பண்ணி காடு மேடெல்லாம் உருண்டு பிறண்டு திருப்பி கண்டுபிடிச்ச டைம்லாம் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த 55 மைலில் நான் கிட்டத்தட்ட அரைவாசி தூரம் வந்துட்டேன். ஒவ்வொரு கிழமை நடந்து அரைவாசி தூரம் வந்தாச்சு. ஆனால் அந்த சைனை இடைக்கிட காணாமல் போனால் கவலை வர்றது தான். போன கிழமை நான் ஒரு இடத்துலையும் காணையில், ஆனால் இன்றைக்கு 2 இடத்துல கண்டுட்டேன். இப்போ அந்த மனசு கொஞ்சம் நிறைவாக இருக்குது. சரி அப்பாடா, சரியான பாதையில் போகிற இன்றைக்கு எக்ஸ்ட்ராவாக நடக்க வேண்டிய தேவை வராது. அதே பாதையில் அளவாக போய் வரலாமன்ற ஒரு நம்பிக்கை. அதால் வளமையாக நடந்துட்டுருக்கிற ஆக்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களை மாதிரி புதுசாக நடக்கிற ஆக்களுக்கு இது அதிசயம், அற்புதம் தான். ரொம்ப பிடிக்குமா? என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அப்படியே பொங்கிருங்க. சும்மா கவிதையா அம்பகேட்டுக்கு சேர்ந்துட்டேன். இது நான் தொடர்ந்து வர்ற டேவன் ஆறு. இதில் அம்பகேட்டுக்கு இந்த அம்பர்ன்னு சொல்லி ஒரு பேரும் இருக்குதானே, அது அம்பர்ன்னு சொல்லி ஒரு கிளையாறும் ஒன்றும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அந்த கிளையாறு, அதுக்கு பேர் அம்பர். அதையும் காட்டுறேன்னு பாருங்கள். தூரமில்லை நடந்தோன்னே பக்கத்தில் அந்த கிளையாறும் ஓடுது. 2 ஆறு பக்கத்தில் ஓடையக்க இவ்வளோ அழகாக இருக்குண்ணே. எனக்கு கொஞ்சம் சின்ன ஆறுண்டபடியாக கொஞ்சம் வேகமாக ஓடுறது போல இருக்குது. இது அடுத்த கிளை ஆறு, இது அம்பர். எப்படி கொண்டிருக்குவேன்.เจ้าหนาวละเดบ้านเฮาอยู่ไหนห้องเศร้าผู้เฒ่าเพิ่นโทรมาบอกคิดฮอดเดอยากสิกลับไปอยู่บ้านนอกในเมืองบางกอกมันมีแต่ความวุ่นวาย ในเมืองหล
வணக்கம் எல்லாருக்கும். ஒரு ஃபார்ம் லேண்டை கடந்து நான் வர்றேன்னு அந்த மதுரைக்கு கிட்ட வந்தோடனே எல்லாரும் ஓடி வந்து நிற்கிறேன் பக்கத்தில் வந்து பார்த்துக்கொண்டு. சரி, ஏதாவது சொல்லுங்கள், இந்த பயணத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். வெற்றிகரமாக முடியுமா இந்த பயணம்? நீங்கள் சொன்னால் தான் சரி வருமேன்னு. இந்த கொன்னச்சம்னு சொல்கிறதுன்னு எங்களோட உருவலில் மாடுகளில் மொச்சு கொண்டு வந்தால் அப்படி கொன்னச்சம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பாவம் தான், நியாயமான இல்லையான் தான். அதில் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஒன்றுமே என்னட்ட இல்லை. சரியா, என்னட்ட இல்லைடா சாப்பாடு. நக்கிறதுக்கு வந்து நிற்கிறாங்க. இல்லை கையை தரவா? கையை தரவா? நிறைய எலியானதுகளை சுற்றி மச்சு கொண்டே இருக்குது. எனக்கே வந்துட்டுது. சரி, போயிட்டு வரவா? വെള്ളാരം വെയിലിൽ കുന്നോരച്ചെരിവിൽ പൊന്നാട നെയ്തിടുന്ന പകലാവാം മുന്നാഴിക്കനവിൽ മൂവന്തി ചിമിഴിൽ അമ്പിളിക്കല കണ്ട് മിഴി മൂടാം പണ്ടത്തെ കനലും മിഴിനീർ കടലും ഇന്നത്തെ കുളിരിൽ മറയേ നീയില്ലാതുലകിൽ എനിക്കായി വളരാൻ വേറാരും മലക്കാടിനുള്ളിൽ ഒരു 4 മണിപ്പൂ വിരിഞ്ഞേ 4 മണിപ്പൂ അരികിൽ